வணக்கம் நண்பர்களே. 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி முக்கிய கிரகங்களோட சேர்க்கையால இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வசந்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் செவ்வாய் பகவான். விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது. இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்களே தேர்ச்சிக்கிட்டு பதுங்கி பாயிற புலி மாதிரி தான் எப்போதுமே செயல்படுவீங்க. பூமிக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கிறதால சின்ன அளவிலான சொத்துங்கிறது எப்போதுமே உங்களால ஏற்ற முடியும். உங்கள ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயா இருக்கிறதால பலருக்கு உங்க வாழ்வியல ரத்த அழுத்தம், முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது அடிக்கடி ஏற்படும். ஆனா உங்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க நடுத்தர உயரம், அகன்று நெற்றி, அமைதியான உருவமைப்போடு இருப்பாங்க. விருச்சிக ராசியில பிறந்தவங்க எந்த முயற்சியில ஈடுபட்டாலுமே அயராம முயன்று பாடுபடக்கூடியவங்களாகவும், என்னதான் தோல்வி சந்திச்சாலும் தன்னுடைய முயற்சியில விட்டு கொடுக்காம இறுதியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. பண வசதி பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு உங்க வாழ்க்கையில எப்போதுமே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நியாய அநியாயங்களை தெளிவா எடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய சூழ்நிலையில நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில் வாராயம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால ஞானியர்கள் மகான்களை தரிசித்து வணங்குறது இந்த மாதங்களில் மட்டும் இல்லை எப்போதுமே நல்லது. செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வரதால நல்லா சுகபோகங்களும் வாழ்றப்பே வாழ்க்கையில் ஒரு நிலைமை குறித்து நீங்கள் யோசிப்பீங்க. காடுகளில் மலைகளில் சுற்றி திரியக்கூடிய சித்தர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க மாதிரி இருக்கும். அப்படி ஜீவசமாதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சொல்லக்கூடியது நெரூர். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பின்புறம் சதாசிவ பிரம்மந்தன் சொல்லக்கூடிய மகா ஞானியோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்குது. மிக பழமையான தலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவசமாதிகளையும் நீங்கள் தரிசிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். உங்கள் ராசியில் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கதால சட்டுன்னு அப்பப்போ புத்தி வேலை செய்யாமல் போயிடும். திடீர்னு பிரச்சனை வர மாதிரி தோணும். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் பல சமயங்களும் விழிப்பீங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எல்லாமே இந்த தரிசனத்துக்கு நீங்கள் போய் தரிசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். மேலுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலனை பெற போறீங்கன்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்துல சூரிய பகவானோட இடம் அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை துணை வீட்டார் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொருளாதார ரீதியாக பக்கபலமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கைவிட்டு போன வாய்ப்புகள் இந்த மாதங்களில் கிடைக்கும். நீங்கள் நினைச்ச விஷயத்தை அனைத்துமே நடந்து தீரக்கூடிய வகையில் இருக்கும். ரொம்ப யோகமான காலகட்டம் இது இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் வேலை பார்த்துருந்த நீங்கள் தொழில் தோங்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் தோணும். அந்த ஆசையை நனவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் பெறுவீங்க. நீங்க புதுசா துவங்கி இருக்கிற தொழிலுக்கு எதிர்பார்த்ததோட வரவேற்புங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலத்துல இருக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள முக்கிய நபர்களோட நட்புங்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதனால அரசோட உதவியை நீங்க பெற வழிவகை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். பொருளாதாரம்னு பாக்குறப்ப பணத்துக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம கௌரவத்துக்கும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துல சுக்கிர பகவானோட செவ்வாய் பகவான் கூட்டணி அமைச்சு ஆட்சி செய்யறாரு. இந்த மாசத்துல அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நல அக்கறையா இருக்கிறது அவசியம். செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதால வீண் விரைய செலவு, மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் கட்டாயமா இந்த மாசத்துல இருக்கும். அதனால கவனமா இருந்துக்கங்க. சேமிக்கிற பழக்கம் எப்போதுமே நல்லது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் நிச்சயம் இந்த மாதங்களில் அந்த வாய்ப்பு பெறக்கூடிய அம்சத்தை பெறுவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களை ஆரோக்கியமாக ஓட்டிட்டு போகிறது, நிதானமாக போகிறது நல்லது. நிறைய விஷயங்கள் நீங்கள் நினச்சது மாதிரி தான் நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனோபலங்கிறது அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு தைரியக்காரகன் செவ்வாய், ஞானக்காரகன் குரு இவங்களோட அம்சத்தில் பிறந்து நீங்கள் துணிச்சல் அறிவாற்றல்ங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்குது. இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்வில் பொற்காலம்னே சொல்லலாம். உங்கள் ராசிநாதன் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறது உங்கள் ராசியை பார்க்குறாரு.
குரு பார்க்க கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான் சொல்லலாம். உங்ககிட்ட இருந்த சங்கடம் எல்லாமே இப்போ விலகும். அந்தஸ்து கௌரவம் உங்களை வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குறது, தொழிலில் முன்னேற்றம், சொத்து சேர்க்கை, இந்த கனவெல்லாமே நனவாகும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனியோட 10ஆம் பார்வை உங்க ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறதால, அதனால உடல்நிலையில கொஞ்சம் பாதிப்படைந்து அந்த உங்களுடைய குருவோட பார்வையால உடல்நிலைங்கிறது இதுக்கு மேல சீராகும். வெளிநாட்டு முயற்சி, கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இப்போ வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் பல வழியிலும் வரப்போகுதுன்னு சொல்லலாம். பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலைங்கிறது சீராதான் இருக்கும். குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு ஏற்படும். அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். புதுசாக பதவி, பொறுப்பு, இது எல்லாமே வந்து சேரும். கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. விவசாயிகளாக இருக்கிறவங்க உங்களுடைய நிலைமையில முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே மாதிரி நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை இந்த மாதங்களில் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைங்கிறது அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் சனி, சகோதரக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கிற சக்திங்கிறது இருக்குது. பிறக்கிற இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக தான் இருக்கும். 7ஆம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய குரு ஒரு பக்கம், மாதத்தோட பின்பகுதியில் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய ராசிநாதனாக வராங்க. இன்னொரு பக்கம் லாபஸ்தானவால கேதுவால யோகம்னு இந்த மாதம் உங்களுக்கு மொத்தத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் 4ல் சந்திரிச்சு அவரோட 10ஆம் பார்வையால் உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய், இந்த மாதிரியான ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே அடைஞ்சிட்டு வந்து உங்களுக்கு இனி விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். நெருக்கடிகளும் விலகும், உடல்நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடமும் நீங்கும். ரொம்ப நாளாகவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த கனவு எல்லாமே நனவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்வாக்குங்கிறது இந்த மாதங்களில் உயர்ந்து காணப்படும். பெண்களாக இருக்கிறவங்க உடல்நிலையும் மனநிலையும் சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய யோகமும் கிடைக்கும். விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலை கொஞ்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மாணவர்களாக இருக்கிறவங்க மேல் படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த மாதங்களில் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறை அனைத்தையுமே உங்களால் நீக்க முடியும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்காரன் சொல்லக்கூடிய புதன், ரதக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய், இவங்களோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு வீரத்தோடையும் விவேகங்கிறது எப்போதுமே நிறைஞ்சிருக்குது. இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் அடைஞ்சிட்டு வந்த சங்கட விலகி விடுதலைங்கிறது கிடைக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியில் உங்களுக்கு நன்மைகள் வழங்க இருக்கிறாங்க. பிற்பகுதியில் ராசிநாதன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. புதுசா இடம் வாங்குறது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுறது, இந்த மாதிரி எதிர்காலத்துக்குரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. குரு பகவானோட பார்வை லாபஸ்தானம் ராசிக்கு இருக்கிறதால பொன்பொருள் சேர்க்கைங்கிறது இருக்கும். இது வரைக்கும் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்த நெருக்கடிகள் விலகும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, வியாபாரத்துல இருந்துட்டு இருந்த தடை நீங்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு விரும்பின இடமாற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும். உடல்ல இருந்துட்டு இருந்த சங்கடம் கூட விலகி போகக்கூடிய காலம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறும். செல்வாக்கு உயரும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களா இருக்கிறவங்க நினைச்சதை இந்த மாதங்கள்ல சாதிச்சு கொள்ளலாம். வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலையில இருந்துட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு. அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க நீங்க எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு, இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலம். விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா லாபங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. மாணவர்களாக இருக்கிறவங்க மேற்கல்விக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பு பெறுவீங்க. மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம்னு சொல்லலாம். தேனீக்கள் மாதிரி எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கூடவே துணிச்சல் அதிகரிக்கும். அதனால எடுத்த காரியங்கள் வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. எங்கேயுமே எல்லோரு இடத்துலையுமே ஒரு மதிப்பு, மரியாதைங்கிறது இந்த மாதத்தில் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவாங்க. அடுத்தவங்களுக்காக உதவி செய்யறதுல உற்சாகங்கிறது உங்கள் மனசில் இந்த மாதம் இருக்கும். அதே மாதிரி வழக்கு விவகாரம் எதுவாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும்.
எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பா துணிச்சலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வெற்றியை மொத்தத்துல இந்த மாதங்கள்ல தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி பணியாட்கள் மூலமா கூட நன்மைங்கிறது உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தர்களுக்கு வேலையில முன்னேற்றம் ஏற்படும். மேல் அதிகாரிகள் மூலமா நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களை அனுசரிச்சு போகிறது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். குடும்பத்துல சந்தோஷமும் மன நிம்மதியும் இந்த மாதங்கள்ல நிறைஞ்சிருக்குது. மாணவர்களுக்கு இந்த மாதங்கள்ல துணிச்சலோட செயல்பட்டு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க. மொத்தத்துல நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும், மனக்கவலையும் நீங்கும். நன்றி நண்பர்கள். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களில் எந்த மாதிரியான பலன் நீங்கள் பெற போறீங்கிறது பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த பௌர்ணமி வாக்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.